Hi guys, welcome to another video. இன்னைக்கு நம்ம ஸ்டீலபுரி நட் தான் விளையாட போகிறோம். ஒருத்தர் ஸ்டீலபுரி நட் விளையாட சொல்லி காமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஓகே, அவர் சொன்னதுனால நம்ம விளையாண்டுடலாம். ஓகே, கேம்குள்ளே போயிடலாம். கைஸ், கேம்குள்ளே வந்துட்டேன். இப்போதான் லோட் ஆகுறேன். என் மூஞ்சி கொஞ்சம் இது ஸ்டக் ஆகிடுச்சு. இன்னும் நகர முடியல. இருங்க என் பேஸில் இருந்த பிரெயின் ராட் எல்லாமே காணாமல் போயிடுச்சு. கைஸ், நிஜமாக சொல்கிறேன், நான் பின்னாடி விளையாண்டப்போ நிறைய பிரிண்ட் அவுட் வச்சுருந்தேன் கைஸ். எல்லாமே காணாமல் போயிடுச்சு கைஸ். ஏதோ பக்கில் போயிடுச்சு கைஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இப்போ என்கிட்ட காசு மட்டும் தான் இருக்குது. அந்த காசை வச்சு எப்படியாவது எடுத்துடலாம். என்கிட்ட இருந்த பிரெயின் ராட்லாம் போச்சு. ஓகே, ஏதாவது வாங்கி பார்ப்போம். இது பெஸ்ட்டு. எது வாங்கலாம்? இது ஓகே, இது வேணும். நம்ம இது கொஞ்சம் முதல்ல இது மாதிரி 2-3 வச்சுருந்தேன். ஓகே, திரும்ப உள்ள வந்துடுறேன். இருட்டான மாதிரி இருக்குது கைஸ். புது அப்டேட் போட்டுதாங்க கைஸ். அதை காமிக்கலான்னு தான் வந்தோம். இங்கே பாருங்க, 3.5 மில்லியன். எங்கிட்ட 1.3 மில்லியன் தான் இருக்குது. இதை வாங்கிடலாம். இது நல்லது தான். டல்பாடி இதெல்லாம் தேவையில்லை. பேரெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது கைஸ். எனக்கு அப்பப்போ பேசவே முடியாது. புது அப்டேட் வந்துச்சு கைஸ். அதை இன்றைக்கி காமிக்கலான்னு இருக்கேன். ஃபிஷ்ஷிங் அப்டேட். அது எப்போயாவது ரேடியோ ஆக்டிவ் இல்லைனா தண்ணி மாதிரி வந்துடும். அப்போ நம்ம ஃபிஷ் பண்ணோம்னா இருக்கிறதுல பெஸ்ட்டு பிரெயின் அவுட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் வர ட்ரை பண்ணுறேன். அந்த அப்டேட்டு காமிக்க ட்ரை பண்ணுறேன். முடியலனா இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை கேம் ப்ளே போட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் கைஸ். அதே எடுத்து திரும்ப இங்கே போட்டுடலான் இருக்கேன். இந்த வீடியோவில் போட முடியலனா இதே வீடியோவில் லாஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே, இண்டெக்ஸ் பார்ப்போம். இது வரைக்கும் நான் மித்திக்கு பிரெயின் ராட் கார்டு சீக்ரெட்டு எதுவுமே கிடச்சதில்ல. ஓகே, கோல்டு டைமண்டு. ஓகே ஓகே, இப்போதைக்கு ஏதாவது வாங்குவோம். ஓகே கைஸ், அப்டேட் அந்த ஈவெண்ட் வர மாதிரியே இல்லை கைஸ். இது வாங்கிடலாம். வேற என்ன வாங்கலாம்? இவன் பிபி கிவி லீரிலி லாரிலா ஸ்வீனினா பாம்பாடினோவா. இந்த இட்டாலியன் பிரெயின் ராட் பேர்லாம் எவனும் உள்ளே போனானா? அது பிரெயின் ராட் தானா? நான் ஏதோ வேற என்னமோ நினச்சிட்டேன் கைஸ். அவன் ஏதாவது என்னது திருடி இருந்தால் அவனை அடின்னு போட்டு அடிச்சிருக்கு. ஓகே கைஸ், ரீபர்த் எடுக்கிறதுக்கு இன்னும் எல்லாம் காசுலாம் இருக்குது. பிரெயின் ராட் தான் வேணும் நம்மளுக்கு. ரீபர்த் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். எனக்கு இடம் இருக்குது, இதே போதும். எப்படியா இருந்தாலும் 3rd ரீபர்த்துக்கோ 4th ரீபர்த்துக்கு தான் அடுத்த லெவல் வரும். இது இன்னொன்று வாங்கிக்கலாம் கைஸ். என் வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும், ஏன்னா எனக்கு சளி பிடிச்சிருக்கு. லெஜெண்டரி இது 2 கிடச்சிருக்குது. இங்கே பாருங்கள், காசு மில்லியனில் இருந்துச்சு, இப்போ 1000க்கு வந்துடுச்சு. இது ஏறின உடனே எனக்கு திரும்ப ஏற ஆரம்பிச்சிடும். ஓகே கைஸ், உள்ளே போயிருங்க. உள்ளே வராங்க இப்போது கைஸ். அந்த அப்டேட் வரவே இல்லை கைஸ். அதனால என் பழைய ஃபுட்டேஜை எடுத்து காமிக்கிறேன் கைஸ். அந்த ஈவெண்ட் வரவே இல்லை. இதில் வேணால் வரும். இருங்க, திரும்ப என்னோடய பழைய ஃபுட்டேஜ் போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் தான் இந்த புது அப்டேட்டான ஈவெண்ட் வந்துச்சு. இங்கே பாருங்கள், ரேடியோ ஆக்டிவ் பார்த்தீங்களா? ரேடியோ ஆக்டிவ் இல்லை இங்கே பாருங்கள், என் பிரெயின் ராட்ஸ்லாம் இருக்குது. இந்த பிரெயின் ராட்ஸ்லாம் இப்போது ஏதாவது செல் பண்ணி தான் ஆகணும். இப்போதைக்கு செல் பண்ண வேணாம், ஃபிஷ் பண்ணிட்டு செல் பண்ணலாம். லாக் ஆகிருக்கு, திரும்ப லாக் பண்ணிடுச்சு. ஓப்பன் ஆகிருக்கு, லாக் பண்ணிடலாம். ஓகே, ஃபிஷ்ஷிங் மெக்கானிக்ஸ் எப்படின்னு தெரியல. அதை மீன் பிடிக்கணுமா? எப்படி மீனை பிடிக்க முடியல? இதை வாங்க தான் முடியுது இல்லையே. என்ன மீனை பிடிக்க முடியுது? நான் தான் 99 நைட்ஸ் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். கொஞ்ச நேரம் வச்சு ஒரு இது காமிக்குது. இது அழுத்தும். என்ன கிடச்சிதுன்னா ட்ராப்பி. நான் தான் பவர்ஃபுல்லானது கிடைக்கும்னு பார்த்தா மோசமாக கிடைக்குது. ஏதாவது வாங்கியே இதோட பெஸ்ட்டாக வந்துடுமே. எதுக்கு தான் இப்படி ஃபிஷ்ஷிங் கொடுத்து ஒன்றுமே கிடைக்காத மாதிரி பண்ணுறாங்க. இந்த ஃபிஷ்ஷிங்கில் ஏதாவது சரி நார்மல் இதுக்கே வந்துட்டோம்
கைஸ் ஃபிஷ்ஷிங்கில் எதுவுமே நல்லா கிடைக்கிற மாதிரி இல்லை கைஸ். ஏதாவது பண்ண முடியுமான்னு தெரில கைஸ். ஃபிஷ்ஷிங்கில் எதுவுமே வந்த மாதிரி இல்லை. இன்னொரு ஃபுட்டேஜ் எடுத்து காமிக்கணுமா? இதில் ஏதாவது இதை வாங்கலாம் இடம் இல்லையா? இன்னொன்று வந்து இப்போது ஒன்று செல் பண்ணணும். செல் பண்ணிட்டோம்னா இன்னொன்று கிடைக்க வாய்ப்பு இருக்குது. செல் பண்ணுறதுக்கு எதுவுமே மோசமாக இல்லையே, எல்லாம் யூஸ் பண்ணுவேன். இருங்க கைஸ் ஒரே நிமிஷம். நான் திரும்ப ஜாயின் பண்ணிட்டேன். ஈவெண்ட் நடக்குமா இல்லையான்னு தெரியலையே. நடக்குது. அப்பா இதில் ஏதாவது கிடைக்கணும். நல்ல வேலை கிடைக்குமான்னு தெரியலையே. இருங்க, இதை நான் போன தடவை பார்க்கவே இல்லையே. லக் பூஸ்டா? இருங்க. இப்போ கஷ்டமாக இருக்குது கைஸ். கைஸ் லக் பூஸ்ட்லாம் இருக்கா? ஓ இப்போ இது யூஸ் பண்ணாமல் இருந்தேன் கைஸ். இந்த லக்கை யூஸ் பண்ணல. இங்கே பாருங்க. ஐயோ இங்கே பிரெயின் ராட் கார்டு. ஐயோ 10 மில்லியன். நான் இது தனியாக வாங்குறதா இருந்தோம். ஃபிஷ்ஷிங் தான் கைஸ் பெஸ்ட்டு. நான் அதை மோசமாக நினச்சிட்டு இருந்தேன் கைஸ். இதில் இவ்வளோ பெஸ்ட்டான பிரெயின் ராட்லாம் கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்போ இந்த லக்கை யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கேன் பாருங்களேன். இங்கே உள்ளே ஃபிஷ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். வெளியே போய் தான் வேணும். ஓகே வெளியே போய் ட்ரை பண்ணலாம். இப்போ லக்கு சரியாக வரல. திரும்ப விடலாம். லக்கு 1.4 நல்லதாக கிடைக்கணும். திரும்ப பிரெயின் கார்டு கிடச்சுன்னா எப்படி இருக்கும்? இது அழுத்துறது ஈஸியாக தான் இருக்குது. அப்படியே அமுத்திட்டு இருந்தால் போதும். அமுத்து திரும்ப பிரெயின் கார்டு 50K செகண்டு. இதுதான் கைஸ் ஃபிஷ்ஷிங்கே இனிமேல் பண்ணி என்ன ஜெயிக்கும். 1.5 முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் அதிகமாக. இப்போது பிரெயின் ராட் கார்டுக்கு மேலே சீக்கிரம் அடிக்கிறது போச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அடி இதுவும் பிரெயின் ராட் கார்டு. எவனோ திருடி வரான். திருட பார்க்கறியாடா? உன்னை இதை வச்சு அடிக்கிறேன். இந்தா டுங் சகூரோட பேட்டை வச்சு ஒன்று அடிக்கிறாரு. ஆமாம் கைஸ் டுங் சகூர் கேம்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்களாம் கைஸ். என்னமோ காப்பிரைட் ப்ராப்ளமா? டேய் வெளியே போடா. ஐயோ உள்ளே இருக்கானே. ஏன் அது வேணுமா? சரி அது என் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் நோட்டும் இல்லை, வேணும்னு எடுத்துக்கோ. என்ன அடிச்சிட்டாங்க கைஸ். என்னையே அடிச்சிட்டாங்க கைஸ். மீன் பிடிச்சிட்டுலாம் வெளியே. பேஸ் இஸ் ஃபுல் கைஸ். மீனை பிடிச்சிட்ருக்கேன். இந்தா வச்சுக்கோ. சாட்டில் மெசேஜ் அனுப்பிச்சுட்ருவேன். இந்த பாம்பினியா என்னமோ இருக்குமே. பாம்பிசினி கிராஸ்டினி. பாம்பிசினி கிராஸ்டினி இந்தா எடுத்துக்கோ. வேணாமா? சரி வெளியே போயிட்டாங்க கைஸ். உனக்கு வேணாம் போல். நாமளே வச்சுக்கலாம். செல் பண்ணிடலாம். இல்லை எடுத்துகிட்டு அங்கே ஒரு ஃபியூஷன் இருக்கும்ல, நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். இங்கே நிறையா ஃபியூஸ் மாதிரி இருக்கும் கைஸ். இங்கே பாருங்கள், இங்கே ஷாப் இருக்குது. இங்கே நிறைய ஃபியூஸ் மாதிரி இருக்கும் கைஸ். ஆனால் அது ரீபர்த் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அது வரைக்கும் எடுத்ததில்லை. இது செல்லே பண்ணி விட்டுடலாம் இடம் சுத்தமாக. இன்னும் பெட்டரான பிரெயின் ராட்லாம் வேணும் நம்மளுக்கு. இதில் எதுவும் செல் பண்ணலாம். இருங்க இவனும் இருக்கானா? இந்த வச்சு போ கைஸ். முதல்லலாம் அந்த பெங்குவின் தான் கைஸ் இருக்கிறது பெஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போலாம் இது ரொம்ப கைஸ். நான் அங்கேருந்து லீவ் பண்ணும் போதுக்கே இது நான் சரியாக ஆஃப் பண்ண போயிட்டேன்னா எவனது எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவோம் கைஸ். அந்த மாதிரி தான் போன தடவை திருடிட்டு அங்கே பேஸே காலியாக போயிடுச்சு கைஸ். இந்த தடவையும் அப்படியே விட்டுறக்கூடாது. ஓர்காலா பிரெயின் கார்டு. ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி வேறு ஏதாவது ரோப்ளாக்ஸில் கேம் வேணும்னா சொல்லுங்கள். நான் கமெண்ட்டில் சொன்னது அதே கேம் ப்ளே போடுறேன். நீங்கள் எது வேணாலும் கேளுங்க, நான் போடுறேன். அதே மாதிரி தான் அந்த ஸ்டீல் அபிரண்ட்டு ஒருத்தர் கேட்டு தான் போட்டிருக்கேன். ஓகே எல்லோரும் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப்